ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை சாப்பாடு என்னென்னு பார்த்தோன்னா கோதுமை ரவா கிச்சடி. கோதுமை ரவா கிச்சடிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸ், கேரட். இந்த தேங்காய் இருக்குதுன்னு பார்த்தோன்னா தேங்காய் சட்னிக்கு. இது கூட நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். நானாக சேர்த்துக்கல. நான் கோதுமை ரவா ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு காயை சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் நல்லா வெந்த பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கோம், அதனால் அதுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியில் கொதி வந்தோடனே ரவை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவாவை சேர்த்துக்கலாம். இப்போது கிச்சடி நல்லா வெந்துடுச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் ஊரில் மழை பெஞ்சிகிட்ருக்கு. காலை சாப்பாடு சுட சுட கோதுமை ரவை கிச்சடியும் தேங்காய் சட்னியும். வாங்க சாப்பிட்லாம்.